ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டு தலைக்கறி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நாங்கள் ஆட்டு தலைக்கறி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் மேலே முடியெலாம் இருக்கும், அந்த முடியெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கூட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்குங்க. நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நாங்கள் வேக வச்சு தாங்க எடுத்துப்போம். அதனால் வாங்க, வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றோம்னா பொங்கி வெளியில் வரும். பொங்காமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக மீடியமாக தண்ணியை ஊற்றி கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டையும் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. கறிக்கு அப்போ தான் கூடவே போட்டு வேக போதே கொஞ்சம் போட்டோம்னாக்கா உரப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டுடுவோங்க. அங்கே ஒரு 5 விசில் வந்துடட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுவோம். தலைக்கறிக்கான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நல்லா வறுத்து நான் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா இதையெல்லாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஆற வச்சு அதையும் நம்ம நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நல்லா மசாலாவை பொடியாக அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நாங்கள் அப்போ செய்கிறதுனால அதிகமாக எங்கள் வீட்டில் தலைக்கறி தாங்க வாங்கி எடுத்துப்போம். ஏன்னா வீட்டில் இப்போ தான் தம்பி பிறந்து குழந்த இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் அதை தான் வாங்கி எடுத்துக்கிறது. தலைக்கறி தான். நான் அதனால் எக்ஸ்ட்ராவே வீட்டில் செஞ்சு எடுத்து வச்சுப்பேங்க. நான் மசாலா எதுவும் வெளியிலலாம் வாங்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற பொருள்களே தான் வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நல்லா பவுடராக அரைச்சாச்சு. அடைச்சி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம தேவைக்கு வேணுன்னும் போது நம்ம எடுத்து மசாலாவில் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு மூடி ஆற வச்சு மூடி வச்சுடுங்க. வாங்க, நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி தாங்க எடுத்து போடுவோம். இந்த மாதிரி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. வாங்க, எடுத்துக்கலாம். போயிட்டு கறி வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, கறியும் 5 விசில் நின்றுடுச்சு. ஹேர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கறியும் வெந்திருக்கு. வாங்க, நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. வாங்க, குழம்பு தாளிக்கிறதுக்கு நாங்கள் வெங்காயம், தக்காளியெல்லாம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க, நம்ம கடாயை வச்சுடுவோம். கடாயை வச்சு கடாயை சூடு ஆறுனதும் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டுப்போம். போட்டு அதுவும் பொரியட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு. போட்டு வதக்கிடுவோம். வதங்கினதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு வதக்கிப்போம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டு அரைச்சியும் வச்சுருக்கேங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. வாங்க, இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வாங்க, வதங்கிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், வதங்கிடுச்சு. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். நல்லா பச்சை வாசனை போகட்டும்.
போனதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. அதை கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் கூடவே அதையும் சேர்த்துப்போம். அதுவும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுவோம். நம்ம வந்து கறியிலே ஆல்ரெடி முன்னாடி கறியிலே போட்டு வேக வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு 2 ஸ்பூன், ஏன்னா மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மசாலா வேறு மிளகுலாம் சேர்த்துருக்கோம். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பட்டை கிராம்பு மசாலாவையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிறோம் கறியை எடுத்து அந்த தண்ணியோடு எல்லாமே வந்து அப்படியே கொட்டி நல்லா கிளறி விடுவோம். அந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சி அந்த கறியில் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடுவோம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு உப்பு மிளகாய்லாம் பார்த்துருக்கோம். காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னா அதோட விட்டுடுவோம். ஓகே, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடுவோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். காரெல்லாம் கறியில் ஊறி பாருங்க. இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சுட்டு பாருங்கள், எண்ணெய்லாம் கொதித்து எண்ணெயும் நல்லா திரண்டு மேலே வந்துருக்கு. நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம வீட்டில் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், குழம்பும் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் மேலே தூவி ஃபைனலாக இறக்கிக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பரிமாற வேண்டியது தாங்க. வாங்க. பாருங்கள், எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும். எல்லாருமே கும்பலாக உக்காந்து தாங்க எல்லாருக்கும் நான் வந்து பரிமாறிட்டுருக்கேன். சாதம் போட்டு எல்லாருக்குமே. இதில் எங்கள் மாமியார் தலைக்கறி குழம்பு, அவங்க வயசானவங்கன்றதுனால வேண்டாம், நான் ரசம் ஊற்றிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ரசம் இருக்குது, தலைக்கறி இருக்குது. அப்புறம் எல்லோரும் குழந்தைங்கள்லாம் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் போட்டு கொடுத்து எல்லோரும் ஃபேமிலியாக உக்காந்து ஒன்றா சாப்பிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே, பசங்களும் சாப்பிட்டாங்க. காரம்லாம் எதுவும் இல்லைம்மா, கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் பிள்ளைங்களே அப்படி தாங்க, ஏதாவது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு தம்பியை தூக்கிட்டு போயிட்டேன். ஓகே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.